ஒரு மரத்தில் இவ்வளவு தக்காளி பழங்கள் காய்ச்சிருக்கு, கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. எப்படி தான் அதை விளைவிக்கிறாங்களோ தெரியல. எல்லா நாடுகளுக்கும் இங்கிருந்து ரயில் மூலமாக பொருட்கள் ஏற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு நகரம் இது. இந்த வெளியே தாண்டினா கசகஸ்தான். 7000 ஆண்டுகளுக்கு முன்பு பாவிக்கப்பட்ட தங்க காசுகள். அந்த காலத்தில் கசகஸ்தான் நாட்டுக்கும் சீன நாட்டுக்கும் இடையில் பயன்படுத்தப்பட்ட பாஸ்போர்ட். இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இது 5வது தலைமுறை கேட்டுன்னு சொல்கிறாங்க. கை 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 நான் ஒரு நாள் டீ கேட்கும்போது இதை தான் எனக்கு தந்தாங்க. இதுக்குள்ள எல்லாம் க்ரீன் டீ என்னென்னலாம் இலையெல்லாம் போட்டிருப்பாங்க. சுடுதண்ணி ஊற்றி தந்துடுவாங்க டீ கேட்டால். முழு ஆடு 1688 யுவான். ஒரு முழு ஆடு இலங்கை ரூபாவில் 81,000 வரும். அதிகம். ஆமாம், எங்களுக்கும் அதிகம்தான். வணக்கம், இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சீனாவுடைய சின்ஜியாங்கில் இருக்கிற கோச்சோங் நகரில் இருக்கோம் நாம். இந்த கோச்சோங் நகருடைய சிறப்பு என்னென்னு சொன்னால், கசகஸ்தான் எல்லை நகரம். கசகஸ்தான் நாட்டினுடைய எல்லை பகுதியில் இருக்கும். சீனாவுக்கும் கசகஸ்தான் நாட்டுக்கும் இடையிலான எல்லை பகுதி இருக்கிறது. அந்த கேட் இருக்குது, அதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதோட இந்த நகரத்தில் இருக்கிற முக்கியமான விஷயங்களையும் பார்க்க போகிறோம். குளிர் அதிகமாக இருக்குது. 8 பாகை செல்சியஸில் இருக்குது இங்கே குளிர். இப்போ நேரம் இப்போ சரியாக பகல் 12:13 ஆகிருக்கு. இப்போவே இவ்வளவு குளிராக இருக்குண்டா இரவு நேரத்தில் எவ்வளோ குளிராக இருக்குன்னு பாருங்கள். அந்தளவு குளிர், நடுங்கிற அளவுக்கு குளிராக இருக்குது. ஜாக்கெட் போடாமல் இருக்க இயலாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் தான் வெளியே நிற்கலாம். இங்கே பாருங்க, இந்த கோகோஸ் நகர் இதிலிருந்து குவாங்ஜோ, லண்டன், மாஸ்கோ, பாரிஸ், பர்லின், ரோமா, பெய்ஜிங், அந்த லியன்யுங்காங், ஆமா, நிறைய இடங்களுக்கு போக முடியும். இங்கிருந்தே போயிடலாம். லண்டன் போவோமா? இலங்கை போக முடியாதா? பாப்போம். லண்டன் ரயில் வழியாக போகலாமா? ஐரோப்பிய நாடுகளுக்கு போக முடியும். ஓகே ஓகே ஓகே. இந்த நாடுகள் இங்கிலிருந்து நிறைய சரக்குகளே நிறைய வெளிநாட்டு நகரங்களுக்கு ஏற்றி செல்லப்பட்ட முடியும். ஓகே, ரயில்வே மூலமாக. மாஸ்கோ, லண்டன், பாருங்கள், பாரிஸ், எல்லா நாடுகளுக்கும் இங்கிருந்து ரயில் மூலமாக பொருட்கள் ஏற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு நகரம் இது. இந்த இடத்துல இருந்து 0 கிலோமீட்டர்ல இருந்து இந்த பக்கம் Z312 என்ற நெடுஞ்சாலை மூலமாக சங்காய் நகரத்துக்கு 4853 கிலோமீட்டர் வரைக்கும் நெடுஞ்சாலைகள் இருக்கிறது. வித்தியாசமான இடத்துலாம் இருக்கோம் நாங்கள். வித்தியாசமான இடம் மட்டும் இல்லை, சீனா முடிவடையும் இடம் அல்லது சீனா முடியும் இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்த சீனாவுக்கு தரை வழியாக செல்லக்கூடிய நாடுகள் அல்லது எல்லை கிட்டத்தட்ட 14 நாடுகள் இருக்கிறது. அதாவது சீனாவுக்குள்ள இருந்து தரை வழியாகவே 14 நாடுகளுக்கு போகலாம். ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒவ்வொரு எல்லைகள் இருக்கிறது. ரஷ்யா, மொங்கோலியா, நார்த் கொரியா, வியட்நாம், அதோட மியான்மார், இந்தியா, பூட்டான், நேபாள், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், தஜிகிஸ்தான், அதோட இப்போ நாங்கள் இருக்கிற இந்த கசகஸ்தான் உள்ளிட்ட 14 நாடுகள் எல்லை பகுதி இருக்கு. அதுலயும் இப்ப இருக்கிற இந்த எல்லை பகுதியானது மிக 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 முக்கியமானது, மிக பெரியதும் கூட. அதாவது இந்த எல்லையில இருந்துதான் ஐரோப்பிய நாடுகளுக்கான பொருட்கள் ரயில் மூலமாக போகுது. ஏன்னா ரயில் பாதைகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு போறதுக்கான எல்லையில இந்த கசகஸ்தானுடைய எல்லை பகுதி மிக மிக முக்கியமானது. இங்கிருந்து தான் ஐரோப்பிய நாடுகளுக்கான பெரிய உற்பத்திகள், கார் உள்ளிட்ட பல உணவுப் பொருட்கள் இங்கிருந்து அங்கே போகுது. அங்கிருந்து இந்த சீனாவுக்குள்ளே உள்ள வருது. மற்ற பகுதிகளில் எல்லை பகுதிகளால் பொருட்கள் போகுதுதான். ஆனால் இந்த எல்லை பகுதியால் மட்டும்தான் 50க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கான பொருட்கள் போகுது. 50க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து சீனாவுக்குள்ள பொருட்கள் வருது. இதுதான் இந்த கோகோஸ் நகரத்தினுடைய முக்கியத்துவமே. இந்த வெளியே தாண்டினா கசகஸ்தான். 2 நாடுகளுக்கும் இடையில நடைபெற்ற சில முக்கியமான நிகழ்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு மியூசியம் இங்கே இருக்கு. 7000 ஆண்டுகளுக்கு முன்பு பாவிக்கப்பட்ட தங்க காசுகள். அந்த காலத்தில் கசகஸ்தான் நாட்டுக்கும் சீன நாட்டுக்கும் இடையில் பயன்படுத்தப்பட்ட பாஸ்போர்ட் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதான் சீனாவில் பெரிய பெரிய வாகனங்கள் தயாரிக்கப்பட்டாலும் கொண்டாட வாகனம் இருக்குது. இது இங்கே தயாரிக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதோட அங்கால டொயாட்டா இருக்குது. ஜப்பான் வாகனங்களும் அது சம அளவில் இருக்குது. நிறைய இடங்களில் பார்த்தா அப்படி தான் இருக்குது. நிறைய எலக்ட்ரிக் வாகனங்கள் இங்கே பயன்படுத்துகிறாங்க, இங்கேயே உற்பத்தி செய்கிறாங்க. ஆனால் ஜப்பான் வாகனங்களுக்கு குறைவில்லாமல் இருக்குது. சீனா கசகஸ்தான் கேட்டுக்கு வந்துட்டோம், நுழைவாயிலுக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள்.
இது 5வது தலைமுறை கேட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து 5வதாக கட்டியிருக்க கேட். இதுக்கு முதல் இருந்த கேட்டுகள் எல்லாம் ஒவ்வொரு வடிவத்தில் இருந்திருக்கு. இதுதான் இப்போ பாவிக்கப்படுகின்ற கசகஸ்தான் மற்றது சீனாவுக்கு இடையிலான கேட். இந்த சைட்டில் இருக்கிற எல்லாமே 5 நட்சத்திர விடுதிகள் இருக்கான், ஹோட்டல்கள் இருக்கான். இங்கே வர பயணிகள் வந்து தங்கிட்டு போகக்கூடிய மாதிரியான வடிவமைப்பில் அதை செஞ்சுருக்காங்க. சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற வகையிலையும் இந்த கசகஸ்தான் சீனாவுக்கான இந்த எல்லை பகுதிக்கான கேட்டை செய்து வச்சுருக்காங்க. கேட் மாதிரியாக இருக்குது, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது, அதையும் கூட பெருசாக இருக்குது. ஃபோட்டோ ஷூட் நேஹா வணக்கம். வணக்கம். நன்றி. சீசே. சரி. ஓகே. கை மரங்கள் பாருங்க கீழே இல்லாம அப்படி மேல் நோக்கி இருக்கு. இலைகள்லாம் அப்படி மேல் நோக்கி இருக்கு. ஏன்னு தெரியல, வித்தியாசமா இருக்கு இந்த மரம். எல்லா மரங்களும் அப்படிதான் இருக்கு. இங்க இருக்க எல்லா மரமும் அப்படிதான் இருக்குமோ? இப்படி மேல் நோக்கி தான் வளருது. எல்லா கடைகளும் ஏதோ ஒரு வகையில் வித்தியாசம் இருக்கு பாருங்க. இது ஒரு ரேடியோ பெட்டி மாதிரி இருக்கு, பழைய காலத்து ரேடியோ. இது ஒரு பழைய காலத்து ஒரு லொரி. அந்த மாதிரி ஒவ்வொரு கடைகளும் வந்து ஏதோ ஒரு வகையில் வித்தியாசமாக இருக்குது. இந்த பக்கமா இது ஒரு வித்தியாசமான கடை. இது ஒரு லொரி மாதிரி தான், வாகனம் தான், எல்லாமே வாகனம் தான். ஏரியா சும்மா கதன்னு இருக்கு. இங்கே இது கஜகஸ்தான் இந்த நுழைவாயில் வழியாக கஜகஸ்தானுக்கு ஏற்றி செல்லப்படும் பொருட்கள் ரயில் இங்கே பரிசோதனைக்காக காத்திருக்கிறது. இந்த வழியா அப்படியே நேரா போய் அங்கே தான் இருக்கு கசகஸ்தானுடைய எல்லை பகுதியினுடைய கேட். அந்த பக்கம் இருக்கு, அந்த நீல கலராக தெரியுது பாருங்க, அதுதான் கசகஸ்தானுடைய பிரதான நுழைவாய். அதுக்கு அங்கால போயிட்டோம்னா நேராக கசகஸ்தான் தான். சீனா விட்டு தப்பி ஓடிவிட்டோம் மாதிரி ஓடிவிடலாம். இங்கே பகுதியில் இது சட்டம் மீறிய பொருட்கள் இருக்கிறதா என்றது கடத்தட்ட பொருட்கள் இருக்கிறதா? கடத்தல் பொருட்கள் தடை செய்யப்பட்ட கடத்தல் பொருட்கள் இருக்கிறதா பரிசோதனைக்காக. எத்தனை நாட்கள் எடுப்பாங்க பரிசோதனைக்கு? 我问一下，就是这，比如说现在咱们打个比方，这些火车在这等多长时间能过关清关？清关的话，清关公司是在韩方那边，然后我们这个流程就很快的，可能1到2个小时就能够上界桥，就做完所有的这个流程。얘도 별아치네 일라마 리그렌달 그래다 ரெண்டு மணி நேரத்துக்குள் எடுத்து போயிடலாம், அவ்வளோதான். எங்கே பார்த்தாலும் வாகனங்களுக்கான சார்ஜ் பண்ணுற அந்த சார்ஜ் பாயிண்ட் இருக்குது பாருங்கள். எல்லா பார்க்கிங்லேயும் வச்சுருக்காங்க. 1-2 இல்லை 1000 கணக்கில் இருக்குது. எந்த வாகனம் பார்க்க போனாலும் அந்த வாகனத்துக்கு சார்ஜ் பாயிண்ட் இருக்குது. சாப்பிட போகிறோம். கலர் பாருங்க, கடை உண்டு. விறகு போட்டு எரிச்சிருக்காங்க. இது எரிஞ்சு ஒன்று இருக்கு, குளிருக்கு நல்லா இருக்குது. இதில் நிற்க இது தணல் போட்டு எரிச்சிருக்காங்க. வித்தியாசமா இருக்கு பார்த்தா. பளபளன்னு இருக்குப்பா மஞ்சள் கலர்ல. குச்சி குச்சியா குத்தி வச்சிருக்காங்களே. நல்லா ஜொலின்னு இருக்கு, திருவிழா கடைக்கு போகணுமா இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரு வீடு மாதிரி செய்து வச்சிருக்காங்க. சின்ன கூடாரம் மாதிரி செய்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஓகே. நான் ஒரு நாள் டீ கேட்கும்போது இதை தான் எனக்கு தந்தாங்க. இதுக்குள்ள எல்லாம் க்ரீன் டீ என்னென்னலாம் இலையெல்லாம் போட்டிருப்பாங்க. சுடுதண்ணி ஊற்றி தந்துடுவாங்க டீ கேட்டால். அதுக்கப்புறம் நான் டீ கேட்குறதே விட்டுட்டேன். அதோட முடிஞ்சது டீன்ற ஆசையும் போச்சுது எனக்கு. வரேன், இதுக்குள்ளே என்னென்ன போட்டிருக்காங்கன்னா க்ரீன் டீ இருக்குது. அதுக்குள்ளே வேறு என்ன போட்டிருக்காங்க, இன்னும் உருளையாக கிடக்கு. பூ இருக்குது, ஏதோ ஒரு பூ இருக்குது. அது இனிப்பு, அந்த பேரிச்சம்பழம் மாதிரி இருக்கும் அந்த இனிப்பு, அது போட்டிருக்காங்க. இது ஒரு வகை பழம். ஓகே, நேரடியாக சாப்பிடலாம். ஓகே. சுவை இனிப்பா அந்த இனிப்பு.
இனிப்பு. வெறும் தண்ணி குடிக்கிறது குறைவுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது போட்டு குடிச்சுவாங்க. சிக்கன் இருக்கு, இந்தா நான் கண்டுபிடிச்சிட்டேன். சாப்பிட்டு பழகிட்டா தான் சிக்கன், வேறு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இது இது வந்து மட்டன், ஃபிஷ். இது இன்னும் எல்லாமே சாதாரணமாக நம்ம 2 நாளைக்கு முதல்ல சாப்பிட்ட சாப்பாடு தான். காய்கறி, இறைச்சி. எங்கேயாவது சோறு இருக்கான்னு பாருங்க, இல்லை, எங்கேயுமே இல்லை. கண்ணில இல்ல, மெனுல இல்ல, சோறு இல்ல, எங்கேயுமே நான் பார்க்கல. 9 நாள் ஆயிடுச்சு சோறு சாப்பிட்டு. முழு ஆடு 1688 யுவான். 1688. ஓகே, 48ஆல் பெருக்கினால் 81,024 ரூபா. 81,000. ஒரு முழு ஆடு இலங்கை ரூபாவில் 81,000 வரும். அதிகம். ஆமாம், எங்களுக்கும் அதிகம்தான். இந்த மாதிரி பூவெல்லாம் மிதக்கத்தான் நாம் குடிக்கணும். இது பொதுவாகவே இங்கே குடிப்பாங்களா? நீங்கள் வீடுகளில் குடிப்பீங்களா? இல்லை இல்லை, வீடுகளில் நீங்கள் குடிப்பீங்களா? குடிப்பீங்க. ஓகே. இல்லை, சிக்கன் இருக்கு. சிக்கன் டெவல் மாதிரி தான் இருக்குது. குடை மிளகாய். இது வந்து மரக்கறிகள். கிட்டத்தட்ட ஒரு அச்சார் மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். இது ஒரு இலையை அவித்து வைத்துள்ளார்கள். கிட்டத்தட்ட ஓகே, முழுமையா மரக்கறி தான் அதில் இருக்கு. இந்த பக்கமாக நடப்போம். ஒரு பவர் பேங்க் வாங்கணும். பவர் பேங்க் வந்து பழுதாகிட்டுது. ஏதோ ஒரு ஐரோப்பிய நாட்டில் இருக்கிற கட்டிடங்கள் மாதிரி இருக்குது. காலையில் பயங்கரமான குளிராக இருந்துச்சு. இப்போ வெயில் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் குளிர் குறைஞ்சிட்டுது. நிறைய எலக்ட்ரிக் வாகனங்கள் இங்கே தயாரிக்கிறாங்க. ஆனால் அதிகமாக பார்த்தா பெட்ரோல் வாகனங்கள் தான் ஓடுது. இந்த நீல கலர் நம்பர் பிளேட் இருக்கிறது எல்லாமே பெட்ரோல் வாகனங்கள், எரிபொருளில் ஓடுறது. பச்சை கலரில் இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரிக்கில் ஓடுற வாகனங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்க் பண்ணியிருக்கிற எல்லாமே எரிபொருள் வாகனங்கள் தான். அதில் உண்டு அங்கே ஒன்று இருக்குது, அதில் ஒன்று இருக்குது. ரெண்டு வாகனம் தான் எலக்ட்ரிக்கில் ஓடுது. இங்கே தான் அதிகமான எலக்ட்ரிக் வாகனங்கள் தயாரிக்கிறாங்க. ஒரே மர்மமாக இருக்குது, என்ன கணக்கு இது? பஸ் நிலையம். இங்கே பாருங்க, பூமரங்கள்லாம் வச்சு நல்ல கலராக இருக்குது பூமரம் எல்லாம். இந்த இருக்க பைக்குகள் எல்லாமே பாருங்க, இந்த பைக்குகள் எல்லாமே ஒரே மாதிரியான பைக்குகள் தான். அதிகமானவங்க இந்த பைக்கை தான் பாவிக்கிறாங்க. சின்ன குட்டி பைக், எலக்ட்ரிக் பைக். இது நிறைய பேர் இந்த பைக்கை பாவிக்கிறாங்க. இந்த பாருங்க, இவங்களும் அந்த பைக் தான் கொண்டு போகிறாங்க. ஆனால் நல்லா இருக்கு இந்த பைக், ஈஸியாக இருக்கும் போல் ஓடுறதுக்கு. கட்டிடங்களும் நிறைய கட்டி போட்டு தான் இருக்காங்க. எங்கே பார்த்தாலும், எந்த நகரத்துக்குள்ளே பார்த்தாலும் புது புது கட்டிடங்கள் கட்டுற மாதிரி தான் இருக்குது. எங்கேயுமே இன்னும் முடிஞ்ச பாடில்லை. எல்லா இடமும் ஏதோ ஒரு வகையில் கட்டிடங்களாக இருக்கட்டும், வீதிகளை அகற்றதாக இருக்கட்டும், சீனாவிலே நடந்து கொண்டு தான் இருக்கு இன்னும். இந்த வாகனத்தை பாருங்கள், கேரவன் மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த குப்பை போடுறதுக்கான இந்த இடங்கள் இருக்குது. இங்கே ரோட்டில் நடக்கும்போது தான் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அந்த வலது இடது பக்கம், இந்த பக்கமாக தான் வாகனம் போகும், அந்த பக்கமாக தான் வரும். நம்மளோட பக்கம்லாம் இந்த பக்கம் தான் வாகனம் வரும், அந்த பக்கம் போகும் தானே. அதனால் அந்த மாறுற நேரத்தில் கொஞ்சம் ஒரு குழப்பம் இன்னும் இருக்குது எனக்கு. வரும் இந்த பைக்கில் ஒவ்வொரு பைக்கும் வந்து ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. பல விதங்களில் பல நிறங்களில் இருக்கிறது. எல்லாமே எலக்ட்ரிக் பைக் தான். கொஞ்சம் வெயிட் அதிகம். ஓகே. ரெண்டுமே இருக்குது. ஐஃபோன்ல ரெண்டுமே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வாட்ச் போட்டு பார்ப்போமா? ஓ,
சார்ஜ். இந்த எல்லை கிராமங்களை பயன்படுத்தி சீனாவில் நிறைய வித்தியாசமான உற்பத்திகளை செய்கிறாங்க. காரணம் இந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது, மற்ற நாடுகளுக்கு கொண்டு போகிறது மிக இலகு. ஏன்னா எல்லை நகரம் ஒன்றுபடியா அந்த டிரான்ஸ்போர்ட்லாம் மிக குறைவாக இருக்கும், மிக தூரம் போக தேவையில்லை. இந்த மாதிரியான விஷயங்களை மையப்படுத்தி நிறைய காய்கறி உற்பத்திகள் இங்கே நடக்குது. இதில் மிக மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம், தக்காளி தோட்டம். இது 200 ஏக்கரில் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு தக்காளி தோட்டம். ஆனால் இந்த தக்காளிகளில் நம்ம செய்கிற மாதிரி இல்லாமல் நிறைய வித்தியாசமாக இயற்கையும் தொழில்நுட்பமும் கலந்த மாதிரி தான் இந்த தக்காளி தோட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த தக்காளி தோட்டத்தை பார்க்கும்போது என்ன கொத்தாக காய்ச்சிருக்கு, என்ன நடக்குது, எப்படி இது செய்கிறாங்க, இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, என்னென்ன மாதிரி இதெல்லாம் உருவாக்குறாங்கன்றத உள்ளே போய் முடிந்தளவு நாம் தெரிந்து கொள்ளும். இதை எப்படி இந்த மாதிரி காய்க்க வைக்கிறாங்க, இந்த மாதிரி கொத்தாக காய்க்க வைக்கிறாங்கன்னு சொல்லி. தக்காளி தோட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்குது பாருங்கள். க்ளவுஸும் போடணுமாமா, 2 க்ளவுஸா? தக்காளியை கையால் கூட பிடிக்க விட மாட்டாங்க போல இருக்கு. இந்த தக்காளி தோட்டம் கடந்த 5 வருடங்களுக்குள்ள உருவாக்கப்பட்டதுதான். இந்த தக்காளிகள் எல்லாமே ஐரோப்பாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்கிறாங்க. அதாவது சீனாவோட தொழில்நுட்பம் இல்லது, ஐரோப்பாவோட தொழில்நுட்பம் தான். ஆனால் இயற்கையையும் தொழில்நுட்பத்தையும் கலந்ததாக தான் இந்த தக்காளி மரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தக்காளி உற்பத்தி எப்படி நடக்குதுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட இந்த தக்காளிகள் 1 வருஷத்துக்கு காய்க்கக்கூடியவை. அதாவது பயிரிட்டு சரியாக 2 முதல் 3 மாதத்தில் காய்க்க ஆரம்பிக்குது. நம்ம பார்க்குற இந்த கொல்லைகள் இருக்குது தானே, இந்த ஒரு கொல்லை, இதிலிருந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி இந்த 12 மாதங்கள்லையும் இந்த 1 வருஷத்துலையும் 40 கொல்லைகள் ஒரு மரத்தில் காய்க்குமா. இது ஒரு பெரிய அளவாக நமக்கு உற்பத்தியை தரக்கூடிய ஒரு முறை தான் இது சாதாரணமாக நம்ம ஊர்களில் இருக்கிற தக்காளிகள் இந்த மாதிரி காய்க்காது. ஆனால் இங்கே நடத்தப்பட்டிருக்கின்ற இந்த தக்காளி தோட்டத்தில் இந்த தக்காளி மரங்களுக்கு தேவையான தண்ணீர்லேருந்து அதுக்கு தேவையான பசலை எல்லாமே இந்த மாதிரி வயர் மூலமாக கொண்டு போகப்படுது. மழை தண்ணியாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், எல்லாமே அளந்தளந்து இதுக்கு தேவையானது மட்டுமே கொடுக்கப்படுது. இதோடு மட்டும் இல்லாமல் நாம் இது தொழில்நுட்பமாக இருந்தாலும் கூட இதில் இயற்கையாக தேனீக்கள் இங்கு வளர்க்கப்படுது. தேனீக்கள் வளர்க்கப்பட்டு இந்த பூக்களுக்கான மகரந்த சேர்க்கை, இந்த உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கான இயற்கை வழிமுறைகள் கூட இங்கே பயன்படுத்தப்படுது. இந்த இதுக்குள்ள அந்த வெளியில் போச்சு தேனி இதுக்குள்ளே வீடு மாதிரி சின்ன சின்ன கூடு மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே தேனி தங்கக்கூடிய எல்லா வசதியும் செஞ்சு வச்சுருக்காங்க. ஓ, மேலே வரைக்கும் போகுமா? ஓ, இங்கே வரைக்கும் உயருது. ஓ ஓ ஓ ஓ இங்கே வரைக்கும் பாருங்க, உங்க வரைக்கும் உயரம் மாதிரி. மேலே உள்ள இடங்கள்லாம் காயா இருக்கு, கீழே தான் அடியில தான் பழம் இருக்கு. நான் க்ளவுஸ் போட்டு இந்த ஃபோனை கையில் பிடிச்சபடியா இந்த தக்காளியை தொட முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு சுத்தமாக செய்கிறாங்க. இது ஒரு மலையடி வாரத்தில் இருக்கிற ஒரு நகரம். இந்த காலநிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், பகலில் கொஞ்சம் வெக்கையாக இருக்கும், இரவில் குளிராக இருக்கும். இந்த காலநிலை இங்கே இந்த தக்காளிகளுக்கு மிக பொருத்தமாக இருக்குது இந்த உற்பத்திகளுக்குன்னு சொல்கிறாங்க. அதை வச்சு தான் இங்கே இந்த உற்பத்தி நடக்குது. இந்த காலநிலை இலங்கையில் எந்த பிரதேசத்தில் இருக்குன்னு பார்த்தா நோரேலியாவில் இதே காலநிலை இருக்குது. நம்ம நாட்டிலையும் குறிப்பாக நோரேலியாவிலையும் இந்த மாதிரி கொத்தான தக்காளிகளை விளைவிக்க முடியும். காரணம் அதே காலநிலை, எந்த மாற்றமும் இல்லாத அதே காலநிலை நம்ம நாட்டிலையும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சீனாவில் பார்க்க கிடைக்குது. நம்ம நாடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அப்படின்ற விஷயம் கூட இருக்குது. எனவே இந்த வீடியோ நம்ம இதோட முடிக்கிறோம். அடுத்த வீடியோவில் இன்னும் வித்தியாசமான இங்கே இருக்கிற நடைமுறை, இங்கே இருக்கிற சில உற்பத்திகள் பற்றி அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆர்ஜே சந்துரு வீலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக, இன்னும் நிறைய தகவல்களை தரக்கூடியதாக இருக்கும்.